ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த பதிவில் நம்ம தைஸோட சைஸை குறைக்கிறதுக்கு, ஃபேட்டை குறைக்கிறதுக்கு, ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நல்ல டோன் பண்ணுறதுக்கு உள்ள எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒன்று பண்ணுறதுனால ஒரு இடத்துல இருந்து மட்டும் எங்கேருந்தும் ஸ்பெசிஃபிக்காக ஃபேட்டை குறைக்க முடியாது. நம்ம ப்ராப்பரான டயட்டை ஃபாலோ பண்ணணும். ஸோ அது ஓவரால் பாடி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது கூட சேர்ந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்ல அந்த மசில்லாம் டோன் ஆகி உங்கள் சைஸ் குறைஞ்சி நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகிறது தெரியும். டோனான ஒரு மசில் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இது ரெண்டுலேயும் பெனிஃபிட் கிடைக்கணும். உங்களுக்கு 1-on-1 நியூட்ரிஷன் கன்சல்டேஷன் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஃபிட்னஸ் கிளாஸ்லேயும் சேர்ந்து நிறைய டிஃப்ரெண்டான எக்ஸசைஸ் எல்லாம் நீங்களும் செஞ்சு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஃப்ளாஷ் ஆகிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்போவும் சொல்கிற இன்னொரு விஷயம், வார்ம் அப் பண்ணுங்கள், கிளாஸ் எக்ஸசைஸ் என்ன பண்ணி காமிக்கிறேனோ அதை செய்யுங்க, அதுக்கப்புறமா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க எக்ஸசைஸ்க்கு போவோம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் லோயர் பாடிக்குனாலே தைஸுக்குனாலே ஸ்குவாட் ரொம்ப நல்லது. அதுவும் சுமோ ஸ்குவாட் பண்ண போகிறோம். தைஸ்க்கு, இன்னர் தைஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அப்படின்றனால சுமோ ஸ்குவாட் பண்ண போகிறோம். ஸோ நான் பேசிக்கான சுமோ ஸ்குவாட் பண்ணி காமிக்கிறேன். நல்ல ஆப்ஸ் டைட்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இது பேசிக் சுமோ ஸ்குவாட். இதே நீங்கள் இன்னும் இன்டென்சிட்டி கூட்டணும்னா என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு வெயிட்டை ஆட் பண்ணிக்கோங்க. டம்பிள்ஸோ, வீட்டில் இருக்கிற தண்ணி பாட்டில் எடுத்துட்டோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். வச்சுட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் எக்ஸசைஸை. ஸோ இதை 20 reps பண்ணிக்கோங்க, 2 sets பண்ணிக்கோங்க. நான் பண்ண போகிற 5 எக்ஸசைஸுமே. இன்னொரு விஷயம், ஆப்ஸ் டைட். இன்னொரு விஷயம், நம்ம இப்போ பண்ணுறோம் அப்படின்னா இது ஒன்லி தைஸ்க்கு மட்டும் இல்லை. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஃபுல் தைஸ், இன்னர் தைஸ், அது கூட சேர்ந்த ஆப்ஸ், க்ளூட், இது மாதிரி எல்லா மசில்ஸுக்குமே டோன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டவுன், ஒரு 5 seconds ஹோல்ட், அப், டவுன், 5 seconds கவுண்ட் பண்ணிக்கோங்க, ஹோல்ட், தென் அப். இதுதான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ். இது பண்ணி முடிச்சோன்னே ரெண்டாவது எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண போகிறது, கை ரெண்டும் ஜென்டிலாக பின்னாடி வச்சுக்கோங்க. ரொம்ப பிடிச்சி இப்படியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ஒப்ளிக் க்ரன்ச் பண்ணுறீங்க. அதே காலை நல்லா டயகனலாக ஸ்விங் பண்ணுறீங்க. என்னெல்லாம் பண்ணுறோம், ஒப்ளிக் க்ரன்ச், டயகனல் ஸ்விங், ஒப்ளிக் க்ரன்ச், டயகனல் ஸ்விங். ஆப்ஸ் நல்லா டைட். மூச்சை எங்கேயும் பிடிச்சி வைக்காங்க. இன்ஹேல், எக்ஸேல். இங்கே ஒரு 10 times பண்ணிங்கன்னா அடுத்த சைடு ஒப்ளிக் க்ரன்ச், ஸ்விங். இப்படி கிராஸாக டயகனலாக ஸ்விங் பண்ணுறீங்க. 10 times ஈச் சைடு பண்ணிக்கோங்க. மூணாவது எக்ஸசைஸ், இன்னொரு சுமோ ஸ்குவாட் பண்ண போகிறோம். முதல்ல சொன்ன மாதிரி சுமோ ஸ்குவாட்லாம் தைஸ், எஸ்பெஷலி இன்னர் தைஸ், இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவாங்க இன்னர் தைஸ் ரொம்ப நடக்கும்போது செய்யும்போதெல்லாம் டச் ஆகிட்டே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் டயட் கூட சேர்ந்து இந்த எக்ஸசைஸை டெய்லி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மூணாவதும் சுமோ ஸ்குவாட்லேயே ஒரு வேரியேஷன் பார்த்துக்கலாம். டவுன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ஹீல் அப். எந்த ஹீல் அப் டவுன் பண்ணிங்களோ அதே காலை ஃப்ரண்டில் மூவ், பேக்கில் மூவ், அப். என்னெல்லாம் பண்ணுறோம், டவுன், ஆப்ஸ் நல்லா டைட். இப்போது லெஃப்ட் சைடு ஹீல் அப், டவுன். அதே காலை ஃப்ரண்டில் ஒரு ஸ்டெப், பேக், தென் அப். தடவை பண்ணலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக காலை எடுத்து வச்சுக்கோங்க, கேப் வச்சுக்கோங்க. உங்களோட ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ண முடியுதுன்னா ஃபுல் டவுன், தைஸ் ஃப்ளோருக்கு பேரலாக போகிற வரைக்கும். ரைட் ஹீல் அப், டவுன். நல்ல கோர் டைட். ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட், பேக், ரிலாக்ஸ், தென் டவுன். லெஃப்ட் ஹீல் அப், டவுன். அது ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட், பேக், ரிலாக்ஸ். ஸோ இதையுமே 20 counts. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்லேயே 20 முடியலன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஒரு 10 பண்ணிக்கோங்க. பிரேக் எடுங்க, அதுக்கப்புறம் 10 பண்ணுங்கள். ஓகே, ஸோ 3 பார்த்துட்டோம். மீதி 2யுமே ஃப்ளோரில் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், எல்போ வரைக்கும் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஃபுல் ஆப்ஸ் டைட். என்ன பண்ணுறீங்க, ஒரு காலை மேலே வச்சுக்கிறீங்க, இன்னொரு காலை அந்த கால் வரைக்கும் ஸ்லோலி அப் அண்ட் டவுன். ஃபாஸ்ட்டாக பண்ணாமல் பொறுமையாக அப், டவுன். இது செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா இந்த மேலே உள்ள காலை ஏதோ சேர் மேலேயோ சோஃபா மேலேயோ வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த காலை அப், டவுன் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி எதுவும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த காலை ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போவும் ஈஸியாக இருக்கும். இன்னொரு காலை அப், டவுன். இதுவுமே ஒரு சைடு 10 times பண்ணிங்கன்னா அடுத்த சைடு திரும்பி படுத்து இன்னொரு காலுக்கும் 10 times பண்ணிக்கோங்க. நான் ஒரு சைடுக்கு மட்டும் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். எல்லாத்துலேயும் ஆப்ஸ் டைட். லாஸ்ட்டாக நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ், படுத்துக்கோங்க. கை ரெண்டையும் ஜஸ்ட் பட்டு கீழே ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா பேக் ஸ்ட்ரெயின் ஆகாது.
ஒரு 60 டிகிரிக்கு காலை தூக்கிக்கிறீங்க. இங்கேருந்து அப்படியே டைமண்ட் ஷேப்புக்கு ஃபோல்ட் பண்ணி கொண்டு வரீங்க. 60 டைமண்ட், 60 டைமண்ட். இதுவே உங்களுக்கு இன்னர் தைஸ் கூட சேர்ந்து நல்ல கோருக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்னா அப்பர் பாடி மேலே வந்துக்கோங்க. க்ரன்ச் ஹோல்டுலேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணும்போது கால் ரெண்டும் சேர்ந்து இருக்குது. உள்ளே இழுத்துட்டு வரும்போது டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. இங்கே இன்னர் தைஸ் ரெண்டுலேயும் இங்கே கேப்பு விழுந்து கொண்டு போயிருக்கோம். அப், ஸ்ட்ரெச், எக்ஸ்டெண்ட், டைமண்ட் ஷேப்பில் க்ளோஸ், எக்ஸ்டெண்ட், க்ளோஸ். அவ்வளோதாங்க. 5 எக்ஸசைஸையும் முடிச்சிட்டோம். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். 20 ரெப்ஸ் முடியலன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 10 ரெப்ஸ் பண்ணுங்கள். 2 செட்டுக்கு பதிலாக 3 செட் அப்படி பண்ணிக்கோங்க. ஆனால் கட்டாயம் பண்ணுங்கள். இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.